இவங்க எப்போவுமே தன்னை நம்பி இல்லாமல் மற்றவங்கள நம்பி இருப்பாங்க, மற்றவங்களை நம்பி விடுவாங்க, மற்றவங்க நம்பி இருப்பாங்க. இது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய பேசிக் நீட்ஸ் அவங்க எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணிப்பாங்க. மற்றவர்களை நம்பி இவங்களால் மற்றவர்கள் வாழ்ந்தவர்கள் அதிகம்னு சொல்லலாம். சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இவர்களால் மற்றவர்கள் வாழ்ந்த விஷயத்தில் அதிகம். இவர்களுக்கும் அந்த கேரக்டர் வந்து இருக்கும். இப்போது சிங்கப்பூர் போகிறோம், சிங்கப்பூர் போகும்போது தனியாக போக மாட்டாங்க, கூட ஒரு 4 பேர். நீ இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிருக்கியா? போனதில்லை. போட நான் கூட்டு போகிறது இல்லை சார், பணம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வான்னு கூப்பிட்டு போவாங்கள்ல. ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை மற்றவங்களுக்கு பயன்படுத்தி கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். பார்க்காத நபர்களை பார்க்க வைக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலை அப்படியே அவங்களுக்கு எப்படின்னா வர காசு இதாக அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறீங்க எங்கே சார் பணத்துக்கு கஷ்டப்படுறது எங்களுக்கு தானே தெரியும், பீரோவை திறந்தா காசே இல்லை சார்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹாரோஸ்கோப்பை அஸ்ட்ராலஜர்கிட்ட தயவு செய்து செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த பேட்டர்னே உங்களுக்கு மாறுது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு 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 பாயிண்ட் தெரியும், எந்த இடத்துல கரெக்டாக பண்ணால் பணம் இங்கே வரும்னு அவங்களுக்கு அது தெரியும். அது தெரியாதவங்களாக இருந்தால் அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஜாதகத்தில் ஏதோ ஒரு லாஜிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப சஸ்டெயினாக வரும்.